இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான தவறு என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கும். அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா சொல்லுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணா போதும், சுகர் மாத்திரையை நடத்திடலாம், இன்சுலினை நடத்திடலாம் அப்படின்னு. அப்படி ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல. நல்லா கேட்டிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்றதுனால எந்த மாத்திரையும் நடத்த முடியாது. இந்த மாதிரி வெயிட்டையும் கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல அது கரெக்டா இருக்கும். இதோட பெரிய முடநம்பிக்கை என்ன தெரியுமா? வெந்தயம், ஆவாரம்பூ ரொம்ப ஃபேமஸ் இப்போ, அப்படிதானே? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லதுதான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்க. சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இந்த 5க்கும் அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? கடைசி ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற என்ன? மாத்திரை, இன்சுலினும். நம்ம யாராவது இந்த ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் இஸ் த கிங் மேக்கர். என்னது? பேலன்ஸ் டயட் இஸ் த கிங் மேக்கர். நீங்க பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு யார் சொன்ன? இந்த புத்தகம் தான் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் குட்னு டைப்